வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்த தனியார் சொகுசு பேருந்து அதில் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் இந்த பேருந்தில் 42 பேர்கிட்ட ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. இந்த 42 பேரில் 2 குழந்தைகள், 2 பேர் டிரைவர்ஸ், இவங்களுமே இருந்தாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல 20 பேரோட உடல் சம்பவ இடத்திலே பேருந்திலே போயிருக்கு. அண்ட் மீதி இருக்கிற பர்சன்ஸ் அந்த பேருந்தில் எல்லாருமே அதிகாலைன்றதுனால தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு ஏசி பேருந்துன்றதுனால எல்லா விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கும். அண்ட் இந்த பேருந்துலையுமே மெயின் டோர் லாக் ஆகி இருந்திருக்கு. அண்ட் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. அண்ட் தூங்கிட்டு இருக்கு. அதில் 2 பர்சன்ஸ் ஃபயர் ஆகியிருக்குன்றத ரியலைஸ் பண்ணதுனால மற்ற பேசஞ்சர்ஸுமே அவங்க எழுப்பி விட்டுருக்காங்க. அண்ட் அந்த விண்டோஸ் பக்கத்தில் இருக்க விண்டோஸில் அவங்க அந்த விண்டோஸ் எல்லாமே உடச்சி அந்த விண்டோஸ் வழியாக மக்கள் பேருந்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க. பாதி பேரோட உடல் அந்த பேருந்துலே கருகி போயிருக்கு. அண்ட் அவங்களோட உடலோட அந்த எலும்பு கூடுமே அந்த பேருந்தில் இருந்ததெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட உடல் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. 15 பேர்கிட்ட அங்கே இருக்கிற மருத்துவமனையில் காயமடைஞ்சதுக்கான சிகிச்சைகளை எல்லாமே பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மீதி இருக்கிற பர்சன்ஸ் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இஷ்யூவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்திருக்காங்க. ரமேஷ், அனுஷான்ற தம்பதி அண்ட் அவங்களோட 8 வயது மகள் அண்ட் 6 வயது மகன், இவங்க 4 பேருமே இந்த ஒரு சம்பவத்தில் இறந்திருக்காங்க. அண்ட் ரமேஷ் இவங்களோட ஃபேமிலி பெங்களூரில் குடியேறி இருக்காங்க. அண்ட் ஹைதராபாத்லேருந்து திரும்பி வரும் பொழுது அவங்க இந்த ஒரு இஷ்யூஸில் மாட்டி அவங்களோட உயிர்மே போயிருக்கு. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு துயரம்னே சொல்லலாம். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் இறந்த குடும்பங்களுக்கு 2 லட்சமும் அண்ட் காயமடைந்தவர்களுக்கு 50,000 தொகையும் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற தலைவர்களுமே அவங்களோட இரங்கல்களை எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இந்த பேருந்தில் பயணம் செஞ்சவங்க மோஸ்ட்டாக ஹைதராபாத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பெங்களூரை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி என்ன நடந்திருக்கு அண்ட் அதெல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவில் காலையில் மோட்டார் பைக்கில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஸ்பீடாக வரும்பொழுது பேருந்தோட அந்த முன்பக்கமான இன்ஜினில் மோதி இருக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பெட்ரோல் டேங்க் இருப்பதனால அந்த இடத்துல தீ ஈஸியாக பரவி இருக்கலாம். அண்ட் அது மூலமாக பேருந்தில் தீ பரவி இருக்கும். அண்ட் அந்த மோட்டார் பைக்கை ஓட்டிட்டு அந்த ஒருத்தருமே பேருந்தோட அடியில் ஸ்டக் ஆகி அந்த இடத்துல அவரோட உயிருமே போயிருக்கு. இந்த ஒரு சம்பவத்தில் 2 டிரைவர்ஸுமே சேஃபாக இருப்பதாக தகவல் வந்திருக்கு. அண்ட் மற்றவர்களோட நிலைமை இன்னும் அஃபிஷியலாக வரலை.